இப்போ எனக்கு எந்த அறிவும் இல்லைங்க, இறை சிந்தனையும் இல்லை. ஆனால் நான் இறைவனோடு தொடர்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஏதாவது இந்த சைவ சமயத்திலே வழி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கும் வழி இருக்கு. உதாரணமா நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு இதய நோயோ கல்லீரல் நோயோ புற்றுநோயோ ஏதோ ஒரு நோய் நம்மை தாக்குகிறது. அந்த நோய் தாக்குவதன் மூலம் நமக்கு என்ன உடல்ல கிடைக்குதுன்னா உடலில் வலி ஏற்படுது. ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கின்ற பொழுது வலி ஏற்படுகின்ற தன்மை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வலிக்கான தீர்வு நம்மிடம் ஏதாவது இருக்குதா? கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு மருத்துவரிடம் போறோம். மருத்துவரிடம் சென்ற பிறகு அவர் நம் உடலை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து இந்த உடலிலே இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்குரிய மருத்துவம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்றார். இப்படி சொல்ற அவர்கிட்ட நீங்க கொடுக்கக்கூடிய மருந்துல என்னென்ன கலந்திருக்குது, நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ல என்னென்ன பொருட்கள் கலந்திருக்கிறது அப்படின்னு யாராவது கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த நோய் எப்படி உருவாகிறது என்பதை கண்டுபிடிப்பவர் யார்? ஒரு மருத்துவர். இந்த நோய்க்குரிய மருந்தை கொடுப்பவர் யார்? மருத்துவர். இந்த நோயை தீர்த்து வைப்பவர் யார்? மருத்துவர். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? முழுமையாக நம்மை யாரிடம் ஒப்படைத்து விடுகிறோம்? மருத்துவரை நம்பி ஒப்படைச்சிடறோம். காலையில என்ன மருந்து எடுத்துக்கணும், மதியம் என்ன மருந்து எடுத்துக்கணும், இரவு என்ன மருந்து எடுத்துக்கணும், நம்ம என்ன பண்றோம்? மருத்துவர் சொல்வதை கேட்டு. ஏனென்றால் உயிர் பயம் நமக்கு. இந்த உயிரை காப்பாற்றுபவர் மருத்துவர் என்று நாம் எப்படி மருத்துவரிடம் ஒப்படைக்கிறோமோ அப்படி என்னை நீ கடை தேற்ற வேண்டும். எனக்கு எதுவும் தெரியாது, இந்த உலகியல் துன்பங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்னா ஒன்னும் தெரியலனாலும் பரவாயில்ல, உன்னை நீ ஈசனிடம் ஒப்படைத்து விடு, எல்லாவற்றையும் ஒரு மருத்துவரை போல உன்னை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையை கொடுப்பது நம்முடைய சைவம். அதை நம்ம நல்லா புரிஞ்சு. எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஒரு பெரிய தத்துவ ஞானியும் கிடையாது, எனக்கு அறிவும் கிடையாது, ஒன்னும் கவலைப்படாத, உன்னை முழுமையாக சிவபெருமானிடம் சரணாகதி கொடுத்துரு. சரணாகதி கொடுத்துட்டுனா உன்னை அவன் கை தூக்கி விடுவான். நம்பிக்கை வைக்கணும். மருத்துவர் மீது வைக்கின்ற நம்பிக்கையை போல நாம் ஈசனிடம் நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது. அடுத்து ஒரு கேள்வி, மற்ற சமயங்களில் அவர்கள் சொல்லப்படுகின்ற, அவர்கள் வலியுறுத்துகின்ற கடவுளை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்ற கேள்வி வருகின்ற பொழுது யாரோ ஒரு சிலர் பார்த்திருக்கிறார்கள், மற்றவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அப்படி என்ற ஒரு பதில் தான் வரும். ஆனால் நம்முடைய சைவ சமயத்தில் 63 நாயன்மார்களும் சிவபெருமானை பார்த்திருக்கிறார். சமய புறவர்களாக இருக்கக்கூடிய 4 பெருமக்களும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர், இவர்கள் 4 பேரும் இறைவனை பார்த்திருக்கிறாங்க. பார்த்ததினால்தான் நம்முடைய சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்பதை ஒரு பாடல்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சிவபெருமான சுந்தரர் பார்த்திருக்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றார், நம் சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? அந்த கேள்விக்கு விடை சொல்கிறார், பொன்னார் மேனியனே. சிவபெருமானுடைய மேனி என்பது பொன் கலந்த மேனியாக இருக்கிறது, ஒளி வீசுகின்ற மேனியாக இருக்கிறது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து. நான் அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணுகின்ற பொழுது அவனுடைய இடையிலே புலித்தோலானது இருந்தது. அடுத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. மின்னார் செஞ்சடை, அந்த சிவபெருமானுடைய அந்த சடையை பார்க்கின்றேன், அது மின்னிக் கொண்டு இருக்கிறது.
அதுக்கு மேல என்ன வச்சிருக்கான்? மிளிர் கொன்றை அணிந்தவனே. அதாவது பளபளப்பா இருக்கக்கூடிய ஒரு கொன்றை மலரை அவன் சூடி கொண்டிருந்தான். மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே. அவனை எங்க பார்க்கிறாரு? திருமழவாடி என்ற ஊர்ல சிவபெருமானை நம்பியாரூர் தரிசனம் பண்றார். மண்ணே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே. அடுத்த வரி சொல்றார் பாருங்க, அண்ணே உன்னை அல்லால் வேறு யாரை நினைக்கேனே. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை சொல்றாங்க, என் கண் முன்னால் தரிசனம் கொடுத்த உன்னை தவிர வேறு யாரையும் இந்த மனம் நினைக்காது என்று சிவபெருமானுடைய உருவத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறார் சுந்தரர். சரி, அவர் மட்டும்தானா? வேறு யாராவது நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிறார்களா? திருநாவுக்கரசு பெருமான் சிவபெருமானை நிறைய முறை தரிசனம் பண்ணிட்டார். அதுல ஒரு பாட்டுல அவர் சொல்றார், குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்போம். சிவபெருமான பார்க்கிற அந்த சிவபெருமானுடைய புருவம் என்பது வில்லை போல வளைந்திருக்கு. குனித்த புருவம்னா கீழ் நோக்கி சிவபெருமானுடைய புருவம் என்பது வளைந்து ஒரு வில்லை போல காணப்படுகிறது. குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும். சிவபெருமானுடைய வாயை பார்க்கிற, அது ஒரு கோவை கனி சிவந்திருந்தால் பழுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சிவபெருமானுடைய திருவாய் என்பது சிவந்திருக்கிறது. ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும். குமின் சிரிப்புனா எப்படி இருக்குன்னா, இந்த மோனாலிசா படம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான புன்னகை தெரியும். மோனாலிசா படத்துல பல்லு தெரியாது. சிவபெருமானுடைய சிரிப்பு எப்படி இருக்குன்னா, உதடுகள் விரிந்து பற்கள் தெரியாமல் அந்த மெல்லிய புன்னகை. ஒரு காதலன் காதலியை பார்க்கிறான், காதலி காதலனை பார்க்கிறான். அந்த பார்க்கின்ற தருணங்களில் இருவருக்கும் எப்படி உதட்டிலே ஒரு மெல்லிய புன்னகையானது அரும்புகிறதோ அப்படி சிவபெருமானை திருநாவுக்கரசு பெருமான் பார்க்கின்ற பொழுது குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், ஒரு மெல்லிய புன்னகையோடு சிவபெருமான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியே லைவ்ல பாருங்க நீங்க சிவபெருமான் எப்படி இருப்பார் என்பது திருநாவுக்கரசு பெருமான் சொல்றாரு. உங்க மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். குமின் சிரிப்பும் பனித்த சடையும். அவனுடைய சடையை பார்க்கிற, விரிந்திருக்கு. ஒரு பனி கொட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு விரிந்த சடையோடு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். அவன் உடம்ப பார்க்கிற, பவளம் போல் நிறத்தில் இருக்குங்க. அந்த நிறமுடைய சிவபெருமானுடைய உடல் மீது பால் போல் வெந்நீரும், உடல் முழுக்க திருநீரை பூசிக்கொண்டு இருக்கிறான். இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும். சிவபெருமான பார்த்தோம்னா இந்த காலை தூக்கிட்டு நிக்கிற அவனுடைய அழகு. சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அந்த காலை தூக்கிய திருவடியை பார்க்கின்ற அழகு. இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால். இப்படி ஒரு காட்சியை காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இந்த காட்சி மட்டும் இறைவா நீ எனக்கு கொடுப்பதாக இருந்தால் நான் எத்தனை மனித பிறவிகள் வேண்டுமானாலும் நான் எடுக்க தயாராக இருக்கிறேன். நீ ஆயிரம் பிறவிகளை கூட கொடு. இப்ப நீ எனக்கு காட்சி கொடுத்த பாரு. இந்த காட்சியை போல எனக்கு நீ அடிக்கடி கொடுப்பதாக இருந்தால் மீண்டும் மீண்டும் எனக்கு மனித பிறவியை கொடு என்று கேட்கிறார். இப்போ இறைவனுடைய உருவத்தை நாம் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். சைவத்திற்குள் அறிவியலை பார்த்துட்டோம், சைவத்திற்குள் மருத்துவத்தை பார்த்துட்டோம், சைவத்தினுடைய உயர்வுகள் என்ன என்பதை பார்த்துட்டோம், சிவபெருமான் எப்படி இருப்பார் என்பதையும் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு கேள்வி, நிறைய பேர் நம்முடைய உடலோடவே நாயன்மார்களுக்கு யாருக்குமே உடல் கிடைக்கல. அப்படியேதான் கைலாயத்துக்கு சிவபெருமான்
உமையோடு வந்து விடையோடு வந்து கூட்டு போயிட்டார். இன்னைக்கு வரலையும் அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடிய அந்த நாயன்மார்களுக்கு பூமியில எரிச்சதும் கிடையாது, புதைச்சதும் கிடையாது. அது எப்படிங்க அவங்க மட்டும் சிவபெருமானோட போயிட்டாங்க, நம்மால் முடியுமா? ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இதில்தான் சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. இந்த உடல் என்பது 5 உரைகளை கொண்டது. இப்ப உயிரை பற்றி தனியாக பார்த்தோம். இப்போ உடல், இந்த உடலுக்கு 5 வகையான உரைகளோடு இறைவன் நம்மளை படைச்சிருக்கான். முதல் உடல் எதுவென்றால் அன்னமய கோஷம். இது ஒரு வடமொழி வார்த்தை. தமிழ்ல சொல்லணும்னா இந்த முதல் உரைக்கு பெயரு உணவு உடம்பு. இப்ப நாம எங்கிருந்து பிறக்கிறோம்? ஒரு தந்தையினுடைய சுக்கிலமும் ஒரு தாயினுடைய ஸ்ரோனிதமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இரண்டும் இணைகின்ற பொழுது அந்த கருமுட்டைக்குள் குழந்தை உருவாகும். தந்தை உண்ட உணவு, அந்த உண்ட உணவின் மூலமாக உருவான சுக்கிலம். ஒரு தாய் உண்ட உணவின் மூலமாக அவள் கருப்பையிலே உண்டான கருமுட்டை. இவை இரண்டும் இணைந்து ஒரு உயிரை உருவாக்குகிறது. இதற்கு அடிப்படையாக இருப்பது என்னன்னா அன்னமய கோஷம். தாயின் கருவறையில் நாம் இருக்கின்ற பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய உடல் எதுவென்றால் உணவு உடம்பு. நீங்க வேற எந்த சமயத்துல போனாலும் சரி, வேற எந்த நூல்கள்ல போனாலும் ஒரு மனிதனுடைய தோற்றுவாயை கூட கண்டுபிடித்து உலகிற்கு சொன்னது நம்முடைய சைவம். அதிலும் சைவத்திலே இருந்த சித்தர் பெருமக்கள் இன்னும் ஒரு 1000 ஆண்டு காலம் அறிவியல் முன்னேறினாலும் அவர்கள் கண்டுபிடித்து சொல்ல முடியாத அத்தனை உண்மைகளையும் நமக்கு கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்கள் என்பதனால் நாம் பெருமை உள்ள ஒரு சமூகம் என்பதிலே நாம் பெருமிதம் கொள்வோம். முதல் குழந்தை உருவாகிறது. இதற்கு பெயர் அன்னமய கோஷம், உணவு உடம்பு. இப்ப குழந்தை உருவாயிடுச்சு. உருவான குழந்தை 2 திங்கள் கருவறையில் இருந்து மண்ணிற்கு வருகிறது. மண்ணிற்கு வந்த உடனே என்ன நடக்குது? அந்த கரு உள்ளே இருக்கின்ற பொழுது அதனுடைய வெப்பநிலை வேறு. மண்ணிற்கு வந்த உடனே இதனுடைய வெப்பநிலை என்பது வேறு. கொஞ்ச நேரத்திற்கு அந்த குழந்தை இந்த தட்பவெப்ப நிலையை அது தாங்கிக் கொள்ள இயலாது. தாயின் கருவறை என்பது மிதமான சூட்டோடு இருக்கும். இது வெளியே வந்த உடனே இங்க இருக்கிற தட்பவெப்ப நிலை வேற. அதனால கொஞ்ச நேரம் உள்ள நான் சுகமா ஏசி ரூம்ல இருந்தனே, யாரா நம்மளை கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டாங்களேன்னு அந்த குழந்தை வேதனைப்படுமா. வந்த உடனே அதற்கு இறைவன் முதலிலே கொடுப்பது உயிர் காற்றை கொடுக்கிறார். இறைவனுடைய அந்த கருணை என்பது பாருங்க, இந்த உலகத்திலே உயிர்களை தோற்றுவிப்பதற்கு முன்னாலேயே எல்லா தகுந்த ஏற்பாடுகளையும் செய்து விட்டுத்தான். இந்த உலகத்துல அவனுக்கு மழை வேணுமா, மலை வேணுமா, நதி வேணுமா, கடல் வேணுமா, எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து விட்டுத்தான் இந்த உயிர்களையே உலகத்துல படைக்கிறான். தாயின் கருவறையிலிருந்து இந்த பூமிக்கு வந்த குழந்தைக்கு என்ன வேணும்? சுவாசிக்கணும். சுவாசித்தாதான் அந்த குழந்தை உயிர் உடையது என்று எண்ணப்படும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? சுவாசிக்கலாம், அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு முடிவு பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்த குழந்தைக்கு பிராணவாயுவை கொடுக்கிறான். இப்ப பிராணவாயுவை கொடுத்த உடனே இப்ப நம்ம உடலுக்கு பேரு பிராணமய கோஷம். தாயின் கருவறையில் இருக்கின்ற வரை அன்னமய கோஷம். அடுத்து நம்ம உடலுக்கு கிடைச்சுக்கிறது எதுனா பிராணமய கோஷம். நாம சுவாசிக்கிறது ஒரு காற்று தான். வலதுபுற சுவாசமும் இடதுபுற சுவாசமும் ஒரே மாதிரி இருக்குமான்னா இருக்காதுன்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சு வலதுபுற சுவாசமும் இடதுபுற சுவாசமும் வேறு வேறு. இது இடகலை, இது பிங்களை என்று அந்த காற்றுக்கு கூட பேர் வச்சிருக்கான். இப்படி இந்த உடலானது பிராணமய கோஷமாக மாறுது. நாம சுவாசிக்கிற ஒரு காற்று, இந்த பிராண காற்று உடம்புக்குள்ள போய் 10 வகையான காற்றாக மாறும்.
அந்த 10 வகையான காற்றை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தும்மல் வருதுன்னா, தும்மல் வர்றதுக்கு எது காரணமா இருக்கு? தும்மலை பின்னாலிருந்து இயக்குவது ஒரு காற்று. அடுத்து நம் உடலிலே ரத்த ஓட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரத்த ஓட்டம் எப்படி தானா நடக்குமா? அந்த ரத்தத்தை பின்னாலிருந்து தள்ளி கொண்டு போய் இதயத்தில் கொண்டு போய் சுத்திகரை செய்வதற்கு ஒரு காற்று சுத்திக்கிட்டு இருக்கும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய நரம்புகள் எல்லாம் இயங்கணும். இந்த நரம்புகள் இயங்கணும், எலும்புகள் இயங்கணும்னா அதுக்கு ஒரு காற்று. அதை விட நாம இறந்துட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து மூச்சு காற்று போயிடுச்சுன்னு 9 காற்று வெளியே போயிடும். எல்லாம் வெளியே போனாலும் கடைசியா ஒரு காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த காற்றை இறைவன் ஏன் மறைபொருளா வச்சான்னா, இந்த பூமியில நம்மளை புதைச்ச பின்னால 72 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 3 நாட்கள் அந்த இறுதி காற்று நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அந்த காற்றுக்கு பேரு தனஞ்சயன்னு பேரு. இதை எந்த சயின்டிஸ்டாலும் சொல்ல முடியாது, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பூமியில மூடிட்டு நாம கிளம்பி வந்துடுறோம். ஆனா இந்த காற்று, கடைசி காற்று, 10வது காற்று என்ன பண்ணும்னா, அந்த காற்றுக்கும் பேர் வச்சிருக்கான் சித்தன். அந்த காற்றுக்கு பேரு தனஞ்சயன். அந்த தனஞ்சயன் என்ற காற்று என்ன பண்ணும்னா, இந்த குழந்தைய, இத பாடிய டீகம்போசிங் இங்கிலீஷ்ல அழுக வைக்கணும். அழுக வைத்தல் என்றால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடு எங்கிருந்து இந்த உடல் தோன்றியதோ, இந்த உடலானது பஞ்சபூதங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. உயிர் என்பது மட்டும்தான் அனாதி. உடல் என்பது இந்த பூமியிலிருந்து நம்மளை எடுத்து இறைவன் இதுக்கு ஒரு உடலை கொடுக்கிறான். இப்படி பஞ்சபூதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த உடலானது மீண்டும் பஞ்சபூதத்திடமே கொண்டு போய் சேர்க்கணும். அதனாலதான் இத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் பூமியானது 1 கிராம் எடை கூட கூடாது. பூமி தோன்றிய போது என்ன எடை இருந்ததோ அதுதான் இன்னைக்கு இருக்கு. 30 கோடி இருக்கின்ற பொழுதும் ஒரே இடம் தான் பூமிக்கு. இன்னைக்கு 143 கோடி இருந்தாலும் பூமிக்கு என்ன ஒரே இடம் தான். நாம ஒரு அறிவியல் பூர்வமா கேள்வி கேட்போம், ஏங்க இத்தனை இடம்னா ஒருத்தருக்கு 60 கிலோனா கூட எடை கூடும் இல்ல. இறைவனுடைய சூட்சுமம் அங்கதான் இருக்கு. 1 கிராம் எடை கூட பூமியின் எடை கூடாது. காரணம் என்னன்னா, நீங்க 143 கோடி உற்பத்தி ஆனாலும் இந்த 143 கோடி மக்களுக்கான எடை எங்கிருந்து எடுத்துக்கிறான்னா, இறைவன் மண்ணிலிருந்து எடுத்துட்டான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய காற்றிலிருந்து எடுத்துட்டான். ஆக அங்கிருந்து எடுத்து இங்கு கொடுத்த காரணத்தினால் சமநிலையோடு உலகம் என்றைக்கும் இருக்கும். இப்ப இந்த பூமிக்குள்ள போன காற்று, இந்த தனஞ்சயன் என்ற காற்று, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காற்று 72 மணி நேரம் நம் உடலுக்குள் இருக்கும். இருந்து என்ன பண்ணுனா, உடம்புக்குள்ள ஏதாவது மிச்சம் மீதி பொருட்கள் இருக்குதான்னு அது உள்ள ஆய்வு பண்ணும். ஆய்வு பண்ணி இந்த உடம்ப அழுக வைக்கிற வேலையை பார்த்துட்டு அப்புறம் தாங்க 72 மணி நேரம் கழித்து கபாலத்தின் வழியாக அந்த காற்று வெளியேறிடும். இந்த உண்மையை யாரும் அறிவியலால் சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உடம்ப புதைக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஆய்வு பண்ணி எடுக்கிற தொல்லியல் ஆய்வுகள் கூட என்ன கிடைக்குது, எங்கேயாவது புதைச்சு வச்ச அஸ்தி கிடைச்சதா? நம் முன்னோர்கள் எரித்து வைக்கப்பட்ட ஒரு மண்குடத்தில் இருக்கக்கூடிய அஸ்தி கிடைக்கல. ஆனால் என்ன கிடைத்தது? நம்முடைய எலும்புகள் கிடைத்தது. முதுமக்கள் தாடி என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிலே நம் முன்னோர்களை அடைத்து வைத்தார்கள். காரணம், நம் முன்னோர்களுக்கு அறிவியல் தெரிந்திருந்தது. அந்த அறிவியல் தெரிந்த காரணத்தினால்தான் ஒரு பெரிய பானைக்குள்ள நம் இறந்த முன்னோர்களை உள்ள வச்சு மூடிட்டாங்க. காரணம், இந்த தனஞ்சயன் என்ற காற்றை பற்றிய புரிதல் நம் முன்னோர்களுக்கு இருந்தது. இப்போ பிராணமய கோஷத்தை பார்த்துட்டோம். அதற்கடுத்து மனோமய கோஷம் என்று ஒரு உடல் இருக்கு. இந்த மனோமய கோஷம் என்பது என்னன்னா, அதற்குரிய தலைமை பீடாதிபதி யாருன்னா மனம்.
அந்த மனம்தான் இந்த மனிதனை உடலோடும் உயிரோடும் சேர்த்து இயக்குகின்ற பொருள் எதுனா மனம் என்பதுதான். இந்த மனதை யார் கொலை செய்கிறார்களோ அவர்கள் ஞானிகள் ஆகிவிடுவார்கள். இந்த மனதை அதன் போக்கில் யார் யார் விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் ஆகி விடுவார்கள். இந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலைத்தான் நம்முடைய சைவ சமயம் நமக்கு வலியுறுத்துகிறது. மனதை அடக்குதல். சினமடக்க கற்றாலும் சித்தமெல்லாம் பெற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன்னு தாயுமான சுவாமிகள் சொல்றார் நமக்கு. நீ கோபத்தை அடக்க கூட கற்றுக்கொள்ளலாம், அட்டமா சித்திகளை கூட பெற்று விடலாம். ஆனால் மனதை அடக்க நீ கத்துக்கலனா உனக்கு எது இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாதுன்ற. அப்படி இந்த மனம் அடக்குகின்ற கலையை நம்முடைய சைவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனம் எந்தெந்த பக்கம் போகும்? எல்லா பக்கமும் போகும். நினைத்த இடத்தில் நினைத்த பொருள்களின் மீது நாட்டம் ஏற்பட்டு அது அதன் போக்கில் போகும். இந்த மனோமய கோஷத்திற்கு பிறகு அடுத்து நமக்கு வரக்கூடியது விஞ்ஞானமய கோஷம் என்று பெயர். விஞ்ஞானமய கோஷம் என்பது நமக்கு அறிவு சார்ந்த எண்ணங்களையும் பக்தி சார்ந்த எண்ணங்களையும் உள்முக பயணம். ஒரு மனிதன் வெளிமுக பயணம் என்பது தீர்த்த யாத்திரைக்கு போவான், சுற்றுலா இடங்களுக்கு போவான், எல்லாவற்றையும் கண்டுகளிப்பான். இது வெளிமுக பயணம். உள்முக பயணம் என்பது உனக்குள்ளே நீ இறைவனை தேடி அடைகின்ற ஒரு பயணம். அது எல்லாருக்கும் சாத்தியமானா எல்லாருக்கும் சாத்தியப்படாது. ஏனென்றால் இன்றைக்கு மனம் என்பது காணுகின்ற பொருள் மீதெல்லாம், கவர்ச்சியின் மீதெல்லாம் நம் மனம் அங்கே அலைபாய்ந்து கொண்டே போகும். எந்த பொருளை வாங்கலாமா, அந்த பொருளை வாங்கலாமா, இவ்வளவு சம்பளம் வாங்கலாமா என்று மனம் என்பது தினந்தோறும் ஏங்கிக் கொண்டே இருக்கும். அது மனது நமக்கு கொடுக்கின்ற கவலை. ஆனால் எந்த உயிரானது பக்குவப்பட்ட நிலைக்கு வருகிறதோ அந்த உயிர் என்ன பண்ணுனா, மனமடக்க கற்ற இந்த உயிரானது விஞ்ஞானமய கோஷத்தில் வருகின்ற பொழுது அந்த விஞ்ஞானமய கோஷத்திலே இது என்ன பண்ணுனா, புற ஆசைகள் எல்லாம், புற உலக பயணங்களை எல்லாம் துறந்து விட்டு உள்முக பயணத்தில் என்னுடைய உடலிலே சிவன் எங்கு இருக்கிறான்? நம்மளை படைக்கின்ற பொழுது சிவன் தன்னுடைய மாதிரி ஒன்றாக நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கிறான். அது யாருக்கும் தெரியாது. நாம் என்ன பண்றோம்? கண்டதை தின்று இந்த உடலை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் என்பது சாதாரணமானது அல்ல. கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டை நீங்கள் கட்டலாம். ஆனால் நீங்கள் தங்குவது ஒரு அறைதான். பல நண்பர்களையும் பல உறவினர்களையும் அழைத்து கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இவ்வளவு பெரிய மாளிகையை நான் கட்டி வைத்திருக்கிறேன் என்று பெருமிதப்படலாம். பல லட்சங்கள் கொடுத்து வாடகை வீட்டில் கூட நீங்க குடியிருக்கலாம். ஆனால் ஒரு பைசா செலவு இல்லாம அனாதியாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிருக்கு இறைவன் உடல் என்கிற ஒரு பெரிய வீட்டை இலவசமா கொடுத்திருக்கிறான். கோடி கொடுத்து நாம் வீடு கட்டுகிறோம், லட்சங்கள் கொடுத்து வாடகையில் இருக்கிறோம். இவ்வளவு அழகான ஒரு வீடு எல்லோருக்கும் கொடுத்திருக்கான். ஆனா இந்த வீட்டை நாம பேணி பாதுகாக்கிறோமா? கோடி ரூபாய் கொடுத்த வீட்டிற்கு 10 வேலைக்காரர்களை வைக்கிறோம், சமையல்காரர்களை வைக்கிறோம், எல்லாம் பண்றோமே. புறத்திலே இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்கு இவ்வளவு செலவு செய்யறன்னா, இறைவன் இலவசமாக கொடுத்த இந்த வீட்டை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன பண்றோம்? மதுவின் மயக்கத்திலே கல்லீரல் கெட்டு போகிறது. மதுவின் தொடர் நிகழ்வால் மஞ்சக்காமாலை வருகிறது. போதை பழக்கங்களால் இதயம் நின்று விடுகிறது. இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? நான் உன்னை பூமிக்கு அனுப்பும் போது 1 ரூபாய் உன்னிடம் பெறாமல் இவ்வளவு பெரிய அழகான ஒரு வீட்டை உனக்கு நான் கொடுத்து அனுப்புறேனே, மண்ணால் கட்டப்பட்ட வீட்டை பராமரிப்பதற்கு இவ்வளவு செலவு செய்கிறாயே, நான் எவ்வளவு காலம் யோசனை செய்து ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் உனக்கு கொடுத்து அறிவு சார்ந்த கருத்தினை உற்பத்தி செய்வதற்கு மூளையை கொடுத்து உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினேனே,
ஒரு நாளாவது இந்த உடலை பராமரிக்கின்ற எண்ணம் உனக்கு வந்ததா? இறைவன் நம்மளை கேட்கிறான். இத பராமரிக்கிறதுனால்தான் நாம் என்ன பண்றோம்? உடல் உறுப்புகளை ஒன்றொன்றாக நாம் இழந்து வாழ்வியலிலே துன்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நிறைவாக ஆனந்தமய கோஷம், 5வது உரை என்பது இந்த உடலுக்கு ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் என்றால் இந்த விஞ்ஞானமய கோஷத்திலே பக்தியின் காரணமாக, அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக 5வது உடலை நாம் பெறுகிறோம். அந்த உடலுக்கு பெயர் ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷம் என்பது இறைவனும் நானும் வேறல்ல. உடலுக்குள்ளே இறைவன் இத்தனை சூட்சுமங்களை வைத்திருக்கிறான். ஆனந்தமய கோஷத்தினுடைய இறுதி நிலை என்னவென்றால் சச்சிதானந்தம் என்ற ஒரு வார்த்தை. சத் சித் ஆனந்தம், அவ்வளவுதாங்க. மொத்த சைவத்தையும் நாம ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லணும்னா, இறுதியாக சொல்லணும்னா சத் சித் ஆனந்தம். சத் என்றால் எல்லாவற்றையும் நிகழ்த்தக்கூடிய அந்த பரம்பொருள். சித் என்றால் இந்த அறிவு, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவு. இந்த பரம்பொருளை நாம் இந்த அறிவு கொண்டு நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால் இறை சிந்தனையும் பக்தி நிலையும் நம்மிடம் இருக்கின்ற பொழுது இந்த அறிவின் பார்ப்பட்டு 6ஆம் அறிவை நமக்கு இறைவன் கொடுத்தான். மற்றவர்களுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கான். எதுக்குன்னா உன்னுடைய சிந்தனை என்பது இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பரம்பொருளை நோக்கி நாம் அறிவினால் அணுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆனந்தம் கிடைக்கும். சில பேரை பார்ப்பீங்க, ஞானி தானா சிரிச்சுக்கிட்டு போவான், நாமெல்லாம் சொல்லுவோம் அவன் பைத்தியக்காரன், புத்தி பேதலித்து விட்டு போகிறான்னு சொல்லுவோம். உண்மை அதுவல்ல. அவனும் இறைவனும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த புற உலகிலே இருக்கின்ற மனிதர்களை மறந்து விட்டு அவன் இறைவனோடு சந்தோஷமா பேசிக்கிட்டு போறான். உலகத்தில் எந்த பொருளும் அவனுக்கு கிடைக்காது. பசி என்பது என்னவென்றே அவன் உணர மாட்டான். முடி வெட்டணுன்ற எண்ணம் வராது. சில பைத்தியக்காரர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் நம்மை போல மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுக்குள்ளும் பல சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியாது. ஏனென்றால் தன்னை அறிவதுதான் சைவத்தினுடைய அடிப்படை நோக்கம். இந்த சைவ சமயத்திற்கு மேல் ஏன் சமயம் வேறில்லை? கடைசியாக ஒரு கருத்தினை செய்து நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ஒரு நதி ஒரு மலையிலிருந்து உருவாகிறது. உருவாகின்ற இடத்திலே பல பேருக்கு பல நன்மைகளை செய்து கொண்டு அது வரும். பல பேருக்கு குடிநீராக பயன்படும், பலருக்கு வேளாண்மை செய்வதற்கு பயன்படும், பல ஏரிகளுக்கு செல்லும், பல குளங்களுக்கு செல்லும். இப்படி பேர் படைத்த அந்த நதியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஒரு கடலோடு கலக்கம். இப்போ தொடங்கிய இடத்திற்கு பெயர் இருக்கும், அந்த நதிக்கும் பெயர் இருக்கும். அது வந்து சேருகின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த நதியானது தன்னுடைய தன்மையையும் தன்னுடைய பெயரையும் எங்கே இழக்கிறது என்றால் கடலோடு முகத்துவாரத்தில் சங்கமிக்கின்ற பொழுது அந்த நதியினுடைய பெயரானது முற்றிலும் இழந்து விடுகிறது. கடலோட சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பேரு? கடலோட பேரு தான் அதுக்கு, நதியோட பேரு கிடையாது. அப்படிப்பட்ட நாம் இந்த ஜீவாத்மா என்கிற நதியானது பரமாத்மா என்கின்ற சொல்கின்ற அந்த கடலுக்குள் தன்னை இழந்து, தன்னுடைய பெயரை இழந்து, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து இந்த ஜீவாத்மானது கடல் என்கிற அந்த பரமாத்மாவோடு இணைகின்ற பொழுது நாம் தன்னைத்தானே இழந்து அந்த இறைவனோடு கலப்பதை போல, கடலோடு கலப்பதை போல நாம் நம்மை இழந்தால் இறைவனோடு இணைந்து விடலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து சொன்ன செய்திகள் சில செய்திகள் தான். சைவ சமயத்திற்கு மேல் வேறு சமயம் இல்லை என்பது ஒரு பெரும் கடல். நான் அங்கங்கே சில துளிகளை கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து இருக்கிறேன்.
இதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த சைவ சமயம் எல்லாவற்றையும் விட ஏன் உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதுகாரும் பொறுமை காத்து என்னுடைய பேச்சினை கேட்ட உங்களுடைய திருவடிகள் அனைத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து